வணக்கம் நண்பா, டெக் எக்ஸ்பிரஸோட 63வது எபிசோட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ எப்பவும் போல இந்த வீக் வந்து நிறைய சூப்பரான லேட்டஸ்டான டெக் நியூஸ்லாம் அப்படியே அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன் பை ஒன் வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், நம்ம ரெட்மி அவங்களுடைய 11வது வருஷ செலிப்ரேஷனை முன்னிட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்களாம். இதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெட்மி நோட் 14 SE 5G அப்படின்ற நேமில் ஜூலை 28ஆம் தேதி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7025 அல்ட்ரா அப்படின்ற ப்ராசரோட 120 Hz AMOLED டிஸ்பிளே, 50 மெகாபிக்சல் லைட், 600 டியூவல் ரியர், 5110 mAh பேட்டரி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது. ஜூலை 28 இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15 அந்த ரேஞ்சுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போக ரெட்மி 15 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி ரீசெண்டா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லேண்டிங் பேஜ் எல்லாம் கூட வந்துருச்சு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்ற மாதிரியான நிறைய லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இந்த மாதிரியான லுக்ல இருக்கும்னு சொல்றாங்க. அபிஷியலா இன்னும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் ரெட்மி 15 5G அந்த நேம்ல தான் வரும்னு சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனா 7000 mAh பேட்டரியோட LCD டிஸ்பிளே, 108 மெகாபிக்சல் கேமரா, IP64 ரேட்டிங் மாதிரியான ஃபீச்சரோட பிளாக், பர்பிள், கிரே அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கலர் ஆப்ஷனோட வரும்னு சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் எதையுமே கன்ஃபார்ம் பண்ணல. பட் ரெட்மி கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி லேண்டிங் பேஜ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நாம எதிர்பார்க்கலாம். இப்போதான் அமேசான் கிட்ட இருந்து பிரைம் டே சேல் முடிஞ்சது. ஸோ அடுத்த சேல்கான அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபிளிப்கார்ட், அமேசான் 2 பேருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட் ஃப்ரீடம் சேல் 2025 அப்படின்ற நேமில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த சேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிளிப்கார்ட் பிளஸ் அண்ட் விஐபி மெம்பர்ஸ்க்கு 24 hours இயர்லியர் ஆக்சஸ் அதுவும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃபிளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ கார்டு அண்ட் பிஓபி கார்டுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் ஃபிளிப்கார்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்படியே அமேசான் பக்கம் போனோம்னா ஆக்சுவலி அமேசான்லையும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் சேல் ஸ்டார்ட் பண்ண போறதா இருந்தாங்க. ப்ரீவியஸாக அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ஃபிளிப்கார்ட் ஆகஸ்ட் 1 அனௌன்ஸ் பண்ணதும் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ஜூலை 31ஆம் தேதியே நாங்கள் சேலை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற ரீசெண்டான லேட்டஸ்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் அமேசானில் அமேசான் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் அப்படின்ற நேமில் வருது ஜூலை 31ஆம் தேதி. இங்கேயுமே 12 hours இயர்லியராக பார்த்தீங்கன்னா அமேசானுடைய பிரைம் மெம்பருக்கு சேல் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். இங்கே எஸ்பிஐக்கு 10% டிஸ்கவுண்டோட இந்த சேலை கொண்டு வராங்க. ஸோ ப்ரீவியஸ் அமேசான் ஃபிளிப்கார்ட் சேலை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சேலை யூட்டிலைஸ் பண்ணீங்க. இதுலேயும் சில டீல்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அந்த டீல்ஸ் எல்லாம் நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுவோம். ஸோ டீல்ஸை பற்றின அப்டேட்டை ரெகுலராக கெட் பண்ணிக்கணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். தேவைப்படுறவங்க வந்து உடனே ஜாயின் பண்ணிக்கங்க. சாம்சங் இப்போலாம் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் லாஸ்ட்டாக வந்த S25 சீரிஸில் கூட ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் கொண்டு வந்தாங்க. பட் அடுத்ததாக அவங்க கொண்டு வர போகிற சாம்சங் கேலக்ஸி S26 சீரிஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் எக்ஸினோஸ் சிப்செட்டே இருக்குமா. அதுலேயும் சாம்சங்குடைய எக்ஸினோஸ் 2600 அப்படின்ற சிப்செட் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த சிப்செட் தான் இப்போ கீக் பெஞ்ச் ஸ்கோர் வெப்சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்காம். அண்ட் இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ நமக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிப்செட்டும் ஸ்னாப்ட்ராகன், மீடியாடெக்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா 8 கோர் சிப் தான் நம்ம கொடுக்குறாங்க. பட் அதை விட இன்னும் பெட்டராக 10 கோருக்கான சிப்பாக இந்த எக்ஸினோஸ் 2600 பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காம். ஸோ 10 கோர் சிபியூவோட 3.5 GHz மேக்ஸிமம் பீக் கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய ஒரு சிப்பாக 3 nm சைஸில் சிங்கிள் கோர் 2155 அப்படின்ற சிங்கிள் கோர் அண்ட் 7788 அப்படின்ற மல்டி கோர் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டை நாங்கள் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சாம்சங் அவங்க தரப்புலேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்கோர் அண்ட் டேட்டாஸ் எல்லாம் வச்சு அது எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸினோஸ் சிப்செட்டில் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் வேற கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த மாதிரி எக்ஸினோஸ் 2600 அப்படின்ற ஒரு சிப்செட் பவர்ஃபுல்லான 10 கோர் சிபியோட வரப்போகுது. இதுதான் S26 சீரிஸில் இருக்குமா. கூகுள் பார்த்தீங்கன்னா இப்போ AI பவர்டு விர்ச்சுவல் ட்ரை ஷாப்பிங் ஃபீச்சர் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை வந்து செலக்டட் யூசர்ஸ்க்கு வந்து இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் கூகுளெலாம் போயிட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தேடும்போது அந்த ட்ரெஸ் உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றத உங்கள் ஃபோட்டோ வச்சு விர்ச்சுவலாக அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து லைவாக நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியுமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரை வந்து இப்போ கூகுள் வந்து சில யூசர்ஸ்க்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்கன்னா கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் இந்த ஃபீச்சர் வரப்போகலாம். கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் உடைய அடுத்த பட்ஜெட் A சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட் ஆக்சுவலி கூகுள் பிளே கன்சோலில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A07 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ லிஸ்டிங் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரிவீல் ஆயிருக்கு. மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 10,000 ரூபாய்க்கும் கம்மியான பட்ஜெட்டில் 4G ஸ்மார்ட் ஃபோனாக Helio G99 மீடியாடெக்கோட அந்த ப்ராசஸ் எல்லாம் பேக் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் மோஸ்ட்லி நம்ம இந்த ஆகஸ்ட்ல எதிர்பார்க்கலாம்.
யூடியூப் இப்போ அடுத்ததாக அவங்க யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் வியூ 3 இருக்குல்ல அதை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறாங்கன்னா இப்போ ஏன் யூடியூப் ஷார்ட்ஸோட இதை இன்டகிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதன் மூலியமாக அந்த ஃபோட்டோவை வீடியோவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்களா. ஸோ அதற்காக தான் இந்த இன்டகிரேஷனை வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போதைக்கு ஒர்க்கிங் ப்ராசஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வரப்போகுது தான். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸில் ஏதாவது ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் போதும் அதையே அது அப்படியே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அதை நீங்கள் ஷார்ட்ஸ் மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். விவோ கிட்ட இருந்து அடுத்ததாக T4R அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட்லாம் ப்ரீவியஸாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர ஜூலை 31 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு எதுவும் கிடையாது. ரீசெண்டாக iQZN ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்களே அந்த ஃபோன் தான். அதை அப்படியே ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. அதில் இருந்து அதே டைமென்சிட்டி 7400 ப்ராசரோட அதே 5700 mAh பேட்டரி 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே மாதிரியான ஃபீச்சரோட 15,000 20,000 அந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. ஆல்ரெடி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் தான், பட் விவோ பிராண்டிங்க்கு கீழே வரும். ஸோ வேணும்னா பார்த்துக்குங்க. அதே மாதிரி மோட்டோலா கிட்ட இருந்து மோட்டோ G86 பவர் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூலை 30 இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்களாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் யூரோப் மார்க்கெட்லாம் லான்ச் ஆச்சு. ஸோ அங்கே லான்ச் ஆன அதே ஃபீச்சரோட தான் வரப்போகுது. 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, டைமென்சிட்டி 7400 ப்ராசர், 6720 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், 50 மெகா பிக்சல் லைட், 600க்கான டியூவல் ரியர், 32 மெகா பிக்சல் செல்ஃபின்னு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ மோட்டோ ஃபேன்ஸ் யாராவது ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக லான்ச் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. வெயிட் பண்ணிங்க. 15,000 அந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்லி வர வாய்ப்புகள் இருக்குது. மெட்டா பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பவர்டு விஸ்ட் பேண்டை வந்து அடுத்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதற்கான ஒர்க்கிங்கில் இருக்காங்களாம். ஸோ இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் கையில் வாட்ச் மாதிரி ஒரு பேண்டை வந்து நீங்கள் கட்டிக்கணும். அந்த பேண்டை கட்டிக்கிட்டு ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர் மூவ்மெண்ட் மூலியமாக உங்கள் மசில்ஸுடைய மூவ்மெண்ட்டை அது கால்குலேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கேஜெட்டில் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாமா. ஈவன் நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஃபிங்கர் மூலியமாக அப்படியே எழுதுனா போதும். ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஜெட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான இந்த கெஸ்டர் கண்ட்ரோல் மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்களாம். அதற்கான ஒரு டெடிகேட்டட் கேஜெட் பார்த்தீங்கன்னா அடுத்து மெட்டா கொண்டு வர போகிறாங்க. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜஸை படிச்சுட்டு ரிப்ளை பண்ண மறக்கக்கூடியவங்களுக்காகவே ஒரு புது ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நமக்கு நிறைய நேரம் நிறைய மெசேஜஸ் வரும். சம்டைம்ஸ் அந்த மெசேஜஸ் நம்ம ஓப்பன் பண்ணி கூட பார்த்துருவோம். பட் பார்த்துட்டு அப்படியே நமக்கு வேறு வேலை இருக்கும். அதுக்கு ரிப்ளை பண்ண மறந்துட்டு அந்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி போகக்கூடியவங்களுக்கு நம்ம ஒரு வேலை அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா அகைன் நமக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் மெசேஜ் பண்ணலை அப்படின்ற மாதிரி ரிமைண்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வர போகிறாங்களாம். டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கூடிய சீக்கிரம் வாட்ஸ்அப்பில் வரப்போகுதான். இந்த யூடியூப்ல வந்து ஃபோட்டோ வீடியோவை மாத்திர ஒரு ஃபீச்சரை கொண்டு வர போகிறாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குல்ல நம்ம மொபைலில், அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோவாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சரை இப்போ ரோல் அவுட்டே பண்ணிட்டாங்களாம். சில யூசர்ஸ்க்கு இப்போ வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ உங்கள் டிவைஸில் நீங்கள் கூகுள் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி இப்போ செக் பண்ணி பாருங்கள். உங்களால் ஃபோட்டோவை வீடியோவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு சில பேருக்கு வந்திருக்கதான். என்னுடைய ஃபோனுக்கு இன்னும் வரல. உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். விவோ அடுத்ததாக மார்க்கெட்டில் விவோ V60 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட்லாம் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். லாஸ்ட் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லீக் வந்திருக்கு. ஆக்சுவலி மோஸ்ட் ப்ராப்ளி ஆகஸ்ட் 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் விவோடைய V சீரிஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் கேமராவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரியே 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமராவோட 50 மெகா பிக்சல் செல்ஃபியோட 1.5K ரெசல்யூஷன் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே 6500 mAh பேட்டரி ஸ்னாப் 7 Gen 4 இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி 30,000 35,000 அந்த ரேஞ்சுக்கான ஸ்மார்ட் ஃபோன் இந்த விவோ 60 ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக வருது. மோஸ்ட் ப்ராப்ளி ஆகஸ்ட் 12 லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த வைஃபை மாதிரியே ஹூஃபை அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது என்னடா ஹூஃபை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வைஃபை இருக்குல்ல அதே தான். அதில் ஏஐ இன்டகிரேட் பண்ணி அதுலேருந்து ஒரு புது டெக்னாலஜியை வந்து கொண்டு வர போகிறாங்களாம். மெயினாக இது வந்து சர்வேலன்ஸ் ஏரியாஸில் வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு சர்வேலன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வேலன்ஸ் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் மைக் கூட ஸோ வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்களே. பட் கேமரா மைக் எதுவுமே இல்லாமல் ஒரு ஹியூமன் ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்டை வந்து இதெல்லாம் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நார்மலாக இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வைஃபை 2.5 GHz சிக்னல் இருக்கக்கூடிய வைஃபை பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா. ஸோ வைஃபை இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம மூவ் ஆகிறோம் நடக்கிறோம் அப்படின்னா அந்த வேவ் வந்து நம்ம பாடியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் மூலியமாக ஸோ இப்போ ஏஐ இன்டகிரேட் பண்ணி நம்ம பாடி வைஃபை சிக்னலை டிஸ்டர்ப் பண்ணும்போது அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். அதே மாதிரி நம்ம மூவ் பண்ணக்கூடிய ஸ்பீட் பொறுத்து நம்ம எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்துலாம் அது கால்குலேட் பண்ணி அதற்கான டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுமா. அதே மாதிரி நம்ம எவ்வளோ ஹைட் இருக்கோம் நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோம் அப்படின்றது ஈவன் நம்மளுடைய பயோமெட்ரிக் டேட்டாஸை கூட எடுக்கிற அளவுக்கான விஷயங்கள்லாம் வந்து இதுலேருந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி ஹூஃபை அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஃபியூச்சரில் இந்த டெக்னாலஜி வருமா.
IQ உடைய Z சீரிஸ்ல ஒரு புது ஸ்மார்ட் போன் வந்து ஆட் ஆக போகுதாம். IQ Z10 Turbo Pro Plus அப்படின்ற நேம்ல ஒரு ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா இப்போ Geekbench வெப்சைட்ல வந்து லிஸ்டிங் ஆயிருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே கூடிய சீக்கிரம் சைனா மார்க்கெட்ல லான்ச் ஆக போகுதாம். ஆக்சுவலி சைனால இந்த ஸ்மார்ட் போனை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்மார்ட் போன்ல MediaTekோட Dimensity 9400 பிளஸ்க்கான ப்ராசர் இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி 8000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி இருக்கும்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சரோடலாம் வரப்போகுதாம். அண்ட் சைனால ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் போன் வந்து கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகுது. பட் இந்தியாவுக்கு வருமா, எப்போ வரும் அப்படின்றத பற்றின அப்டேட் இல்லை. மோஸ்ட்லி இந்தியாவில் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் IQ கிட்ட இருந்து இந்த 25,000 செக்மெண்ட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது ஸ்மார்ட் ஃபோன் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஏன்னா 8000 mAhக்கான பெரிய பேட்டரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இம்ப்ரெசிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக நத்திங் ஃபோன் 3 அப்படின்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், ஆக்சுவலி ப்ரைஸ் மட்டும்தான் ஃப்ளாக்ஷிப் 80,000 கிட்ட வச்சுருந்தாங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் உள்ள ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்களே. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் லைட் வெர்ஷன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அடுத்து கொண்டு வரதுக்கான பிளானில் இருக்காங்களாம். ஸோ நத்திங் ஃபோன் 3 லைட் இல்லை நத்திங் ஃபோன் 3T அப்படின்ற மாதிரியான ஏதோ சம்திங் நேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ அதை பற்றின நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. மெயினாக ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நத்திங் ஃபோன் 3 லான்ச் பண்ணாங்களே 80,000 அந்த ஃபோன் வந்து பெருசாக சேலே ஆகலையா. கிட்டத்தட்ட 5000 யூனிட் தான் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் சேல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான சில நியூஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் அவங்க பருப்பு வேகலை. அதனால் திரும்ப கொஞ்சம் அந்த 30,000 40,000 அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நத்திங் ஃபோன் 2லாம் லான்ச் பண்ணாங்களே. ஸோ அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் நத்திங் ஃபோன் 3 லைட் அப்படின்ற நேமில் கூடிய சீக்கிரம் கொண்டு வர போகிறாங்களாம். அதை பற்றின சில அப்டேட் இருக்குது. மேபி நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த வீக் சுட வந்த டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் இதெல்லாம் தான். ஸோ நிறைய அப்டேட்ஸ் நிறைய நியூஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.